வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி திகார் சிறையில் அடைப்பு கதை முடிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியின் தாவேக எம்எல்ஏவா இருந்த இளையராஜாவிடம் 35 கோடி குதிரை பேரம் பேசிய வழக்குல திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கான். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் அதிக இடங்களை பிடித்து முதல்வராக இருக்கிறார். மெஜாரிட்டி கிடைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பெரும்பான்மையை நிரூபித்தார். தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரத்தில் சிலர் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகாவின் ஆட்சியை கவிக்கும் நோக்கில் தான் இந்த சதி திட்டம் நடத்தப்படுதான். மேலும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசப்பட்டது. மேலும் அதை தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ்ல அளித்த புகார்ல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திமுகவோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேர்ல தான் இவங்க பேரம் பேசியதா தற்போது தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகார்ல சொல்லியிருக்கிறார். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படலை. ஆனால் அவரது தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். அதோடு கைதுக்கு பயந்து உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கிறார். இந்த வழக்கில் கைது நடவடிக்கை தொடங்கியதுமே செந்தில் பாலாஜி அசோக்குமார் ஆகியோரும் பொது வெளியில யாராலையும் பார்க்க முடியல. 2 பேரும் தலைமறைவாக இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இருவருக்கும் எதிராக சென்னையில் திருநெல்வேலி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க இருவரும் இனி வெளிநாடு தப்பித்து செல்ல முடியாது. ஒருவேளை வெளிநாடு தப்பித்து செல்வதற்கான விமான நிலையங்கள் சென்றால் லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில் கைது செய்யப்படுவாங்க. இது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமாருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று இன்று காலையில தான் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாருக்கு போலீசார் சம்மன் வழங்கியிருக்கிறாங்க. இருவரின் சொந்த கிராமமான கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி கிராமத்திற்கு சென்று திருவல்லிக்கேணி போலீசார் அவர்கள் பெற்றோரிடம் சம்மன் வழங்கினாங்க. மேலும் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. காலை முதலில் சம்மன் வழங்கிய போலீசார் அடுத்ததா தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறாங்க. இதனால செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமாருக்கு நெருக்கடி முற்றி இருக்கு. அது மட்டுமின்றி இருவரையும் கைது செய்யவே போலீசார் இப்படி அடுத்தடுத்து பிடியே இருக்குகின்றாங்க என்ற கேள்வி வந்திருக்கு. ஒருவேளை கைது செய்தால் இருவரையும் திகார் சிறையில் தான் அடைப்பார்கள். மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படும். அசோக்குமாரும் செந்தில் பாலாஜியும் இனி செயல்படவே முடியாது. அவரது எம்எல்ஏ பதவியும் காலியாகும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது அவரது கதை முடிந்த மாதிரி தான் என சொல்லப்படுகிறது.